ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி பிளாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 50 டேஸில் எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், நான் எந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறேன், எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் திருக்குறள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திருக்குறள் எழுதி படிக்கிறேன். ஏன்னா எல்லா புக்ஸும் நம்ம அட் அ டைமில் எடுத்து ரிவிஷன் பண்ண முடியாது. நம்ம நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா திருக்குறள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு சீக்கிரம் மெமரி பவர் ஆகாது திருக்குறள் அதனால் நம்ம டெய்லி ஒரு 5 திருக்குறள்னா 3 திருக்குறள் அப்படி படித்தோன்னா எக்ஸாமுக்குள்ளார திருக்குறள் 20 அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். தமிழ் பொறுத்தளவுக்கு தமிழில் 90+ கொஷின்ஸ் நம்ம போடுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஜிகேயில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. இன்னொன்று நமக்கு தமிழ்னா தமிழ் மட்டும், ஜிகேனா இப்போ எக்கனாமிக், அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய வேரியேஷன் இருக்கிறனால நமக்கு தமிழ்னா தமிழில் 100 கொஷின்ஸ். அதனால் தமிழில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மினிமம் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இலக்கணம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டாபிக் வைஸு. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிஷோபா அகாடமியில் 50 days ஸ்டடி பிளான் போட்டிருக்காங்க. அதில் 10 டேஸாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் அது வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சேனலில் லிங்க்கு கொடுத்துருக்காங்க, டெலகிராம் லிங்க்கு. அது ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் நடத்துகிற வீடியோ எப்படி படிக்கணுன்ற வீடியோவும் போடுவாங்க. இன்னொன்று சாய்ஸ் அகாடமியில் 50 days மாதிரி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் அகாடமியும் கிஷோபா அகாடமியும் சிமிலராக தான் இருக்கும் நோட்ஸு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நாள் எப்படி படிச்சிங்களோ இருக்கட்டும். இந்த சிலபஸ் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் மீதி இருக்கிறது படிச்சுட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த பேட்ச் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸ் டாபிக்ஸ் பொறுத்தளவுக்கு பிகினராக இருக்கீங்கன்னா டாபிக் வைஸ் பாருங்கள். இந்த ஸ்டடி பிளானில் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக்ஸ்டாக டாபிக்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இப்போ தான் மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு புரியாது, சம்ஸ் புரியாது. அதனால் நீங்கள் டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்தெந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சம்ஸ் உங்களுக்கு புரியும். டாபிக்ஸ் கவர் பண்ணாதது நீங்கள் இருக்கிற டேஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் டைஸ் கணக்கு தான் போட்டுட்ருக்கேன். டைஸ் கணக்குனால் நம்ம சிம்பிளாக போடுவோம் அப்படின்றக்குள்ள அதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ரீசனிங் சம்ஸில் மாடல்ஸ் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ரீசனிங் தனியாக ஒரு பார்ட்டு பிரிச்சுக்கோங்க. மேலே இருக்க சம்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் தனி டாபிக்ஸாக பிரிச்சுக்கோங்க. ரீசனிங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 சம்மு இல்லை 10 சம் உங்களுக்கு டைம் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி மேக்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், இந்த சம்ஸ்லாம் டாபிக்ஸ் பார்த்துட்டோன்னா ஓகே. ஏன்னா ரீசனிங் நம்ம அந்த டைமில் நம்ம மைண்டு எப்படி இருக்குன்றதை பொறுத்தளவுக்கு தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் மேக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு எல்லா டாபிக்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஷெடியூலில் இருக்க மேக்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.